உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்திலே நான் உங்கள் மிகவும் அன்போடு நான் வரவேற்கிறேன். கர்த்தர் மிகவும் நல்லவர். இந்த உலகத்தில் தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள் மிக மிக அருமையானது. பல சூழ்நிலைகள் நம்மை அடிமைப்படுத்தி இருக்கிறது. ஜெயிக்க பிறந்தவர்கள் ஆளும்படியான ஒரு ஆளுகையை கொடுத்தாலும் மனிதன் இழந்து போய் இந்த உலகத்தில் பாவத்தின் கீழ் அடிமையாக விற்கப்பட்டவனாக பயம், கவலை, வேதனை, தரித்திரங்கள், சாபங்கள் மனுஷனை ஆண்டு கொண்டது. தேவன் இந்த பெரிதான இந்த ரட்சிப்பை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஒரு மத மாற்றம் அல்ல, திரும்பவும் மனிதன் இழந்து போன இந்த நிலைமையில் இருந்து மீட்டு ஒரு பெரிய ஒரு ஆளுகையை கர்த்தர் கொடுக்கிறார். வேதத்தை படிக்கும் பொழுது மிக அற்புதமான காரியத்தை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும். ஆதியாகமத்தை நாம் பார்க்கும் பொழுது 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நாம் எல்லாம் சேர்ந்து படிப்போம். ஆதியாகமம் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனம். தேவன் தம்முடைய சாயலாகவே மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். வேதம் சொல்லுகிறது, தேவன் அவர்களை சிருஷ்டிக்கும் பொழுது அவர்களை தேவனுடைய சாயலாக, தேவனைப் போலவே அதே தன்மையை உடையவனாக தேவன் மனுஷனை சிருஷ்டித்தார். ஆணுக்கு ஒரு அதிகாரம், பெண்ணுக்கு ஒரு அதிகாரம் அல்ல, ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ரெண்டு பேருக்கும் அவர்களை பார்த்து அவர்களை நோக்கின் போட்டிருக்கு, அவனை நோக்கின் போடல. அதை நம்ம கவனிக்கணும் பாருங்க. கர்த்தர் ஆணை பார்த்து பேசல, ரெண்டு பேரையும் பார்த்து சொல்றார். அவர்களை நோக்கி நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி, ரொம்ப பிடிச்ச வசனம், கீழ்ப்படுத்தி பூமியை நிரப்புவது மட்டுமல்ல, பூமியிலே இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும், அது எவைகள் இருந்தாலும், ஊர்வன பரப்பன மற்றும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மரம், செடி, கொடிகள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எவ்ரிதிங், எல்லா விதமான கெமிக்கல்ஸ் என்னவா இருந்தாலும், எந்த விதமான காரியமாக இருந்தாலும் எதுவுமே மனுஷனை கீழ்ப்படுத்தக்கூடாது. கேட்கலாம், செடி எப்படி என்ன கீழ்ப்படுத்தும்? திராட்சைப்பழ செடி எத்தனை பேரை கீழ்ப்படுத்தி வச்சிருக்கு? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சில காரியங்கள், இலைகள், புகைகள் என்றான், அந்த இலை கெட்ட கேடு இலை ஒரு மனுஷனை அடிமைப்படுத்தி வச்சிருக்கு. இந்த உலகத்தில் மனிதன் அதிலிருந்து விடுபட முடியாதபடி ரீஹபிலிட்டேஷன் சென்டர் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் பல ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து பார்க்குறாங்க. குடியிலிருந்து வெளியே வர்றதுக்கு, போதையிலிருந்து வெளியே வர்றதுக்கு. இந்த உலகத்தில் மனுஷன் அடிமையாக போயிட்டான் பாருங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு காரியமும் உங்களை கீழ்ப்படுத்தாதபடி நீ பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்தின் பறவைகளும் பூமியின் மேல் நடுமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஒரு பெரிய ஆளுகை. தேவன் சொல்லும்போது அவர் ராஜா, மனுஷனை அவரை மாதிரி ஒரு ராஜா மாதிரி சிருஷ்டிச்சார். ஒரு ராஜரீகம், ஒரு ஆளுகையை தேவன் மனிதனுக்கு கொடுத்தார். ஆனால் முதல் மனுஷன் தேவன் தனக்கு கொடுத்திருந்த இவ்வளோ பெரிதான ஆளுகை அவன் இழந்து போனதை நம்ம எல்லாரும் அறிந்திருக்கோம். 3ஆம் அதிகாரம் வரும்பொழுது ஒரு பெரிய ரிவர்ஸ் நடக்குது, ஒரு பெரிய மாற்றம். பொல்லாத பிசாசு வஞ்சித்து மனிதன் கையில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் பறித்து இயேசுநாதர் இந்த மீட்டெடுக்கும் பொழுது வரும்பொழுது அவர்கிட்ட சொல்றான், பூமி முழுவதும் காமிச்சு சொல்றான், இவைகள் எல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதத்தில் நீங்கள் பல இடத்துல பார்க்கலாம், அந்த பிரின்ஸ் ஆஃப் தி ஏர், இந்த உலகத்தின் அதிபதி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த அதிபதியாய் இருந்தவன் அடிமையாய் போனான். இன்னொருவன் பிசாசானவன் இந்த பூமியை ஆளக்கூடியவனாக தன்னுடைய விருப்பம் என்னவோ அத்தனை இந்த பூமியிலே நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுதுதான் இயேசுநாதர் ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறார். பரமண்டல பிதாவே, உமது நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. ஆனால் இப்பொழுது இந்த பூமியிலே வேறொரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். பரலோகத்தில் இருப்பதை போல இந்த பூமியில் செய்யும்படி அவர் சித்தம் செய்யதான் கர்த்தர் இந்த உலகத்திலே மனிதனை மீட்டெடுக்கிறார். இந்த மீட்பை குறித்து இப்படி எழுதியிருக்கிறது பார்ப்போம். நாம் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம், சில வசனத்தை நம்ம பார்க்கலாம். கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் படிப்போம். ரட்சிப்பனா என்னன்னு பாருங்க. இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி இப்பொழுது கிறிஸ்துவின் அன்பின் குமார ராஜ்யத்திலே உட்படுத்தினருமாயிருக்கிற
அப்படின்னா பிசாசின் ராஜ்யத்திலே இருக்கக்கூடிய தீமை, பிசாசு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருடன், கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில இப்ப இந்த காரியங்கள் நம்மை ஆண்டு கொள்ள முடியாது. உன்னுடைய சமாதானத்தை திருட முடியாது, உங்கள் சந்தோஷத்தை திருட முடியாது, உங்கள் ஆளுகையை அவனால் அழிக்க முடியாது. இந்த மீட்பு என்பது எதை நான் இழந்தனோ அதை தேவன் எனக்கு மீட்டு ஒரு விலை கொடுத்து நமக்கு இந்த பெரிய ஒரு மீட்பை நமக்கு உண்டு பண்ணினார். இந்த ரட்சிப்பை குறித்து பேதுரு எழுதும் பொழுது இப்படி சொல்லுகிறார். 1 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆவது வசனத்தை நம்ம படிக்கலாம். 1 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம், சில வசனத்தை நம்ம பார்த்துட்டு அப்புறம் செய்திக்கு போகலாம். 1 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆவது வசனம். நீங்களோ, அதாவது அந்த இருளின் ராஜ்யத்திலிருந்து, அதாவது அன்பின் குமாரன் ராஜ்யத்திலே ஆச்சரியமான ஒளியிடத்திலே வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், ஒரு ஆளுகையை பத்தி பேசுறாங்க, ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாய். திரும்ப திரும்ப இந்த ரட்சிப்பை பெற்றவர்களை குறித்து எழுதுகிறது. நீங்கள் ராஜாக்கள், ராஜரீகம் செய்கிறவர்கள், ஆளுகை செய்கிறவர்கள் என்பதை குறித்து வேதம் பல இடத்துல சொல்லப்பட்டதை நீங்க பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம படிக்கலாம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, அதாவது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின, பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நீங்க எப்படி இருக்கீங்க? முதல்ல தேவன் எப்படி சிருஷ்டித்தார்? அவரை போலவே அதே தன்மையை கொடுத்து, ஆளுகையை கொடுத்து கர்த்தர் மனுஷனை சிருஷ்டித்தார். இப்ப இந்த மீட்பின் சொல்லும் போது, இப்ப என்றைக்கு அவர் ரத்தத்தில் நீங்க கழுவப்பட்டீங்களோ, தேவனுக்கு முன்பாக இப்பொழுது கிறிஸ்தவர்கள் நல்ல கவனிங்க, ரட்சிக்கப்பட்டவங்க கவனிங்க, எந்த பாவமும் தீமையும் சாபமும் வியாதியும் வறுமையும் தீங்கும் இந்த பொல்லாதவன் ராஜ்யத்தில் உள்ளவைகள் உங்களை ஆள முடியாது, உங்களை அடிமைப்படுத்த முடியாது. நீங்கள் ஆளப்பெறது அவரோடு கூட சிருஷ்டிக்கப்பட்ட நீங்கள் ஆளுகையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறாங்க. இன்னொரு வசனத்தை நீங்க பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் படிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும், அதாவது நீங்க எங்க படிக்கும் போதெல்லாம் திரும்ப 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 ஒரு இடத்துல வரல பாருங்க, பல இடத்துல நம்ம பார்க்க முடியும். தேவன் இப்பொழுது உங்களை ராஜாக்களாய் மாற்றிருக்கிறார். நம்முடைய ராஜ்யம் இந்த பூமிக்குரியதல்ல, ஆனால் நாம் இந்த உலகத்தில் இருந்தாலும் உலகத்தான் அல்ல. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிறவன், இந்த அதிபதி, இந்த பிசாசானவன் கீழ் இருந்த நாம், ஒரு காலத்திலே மனது மாம்சம் விரும்பி இந்த பாவத்தின் கீழ் சிறைப்பட்டு இருந்த நம்மை மீட்கும்படி. அப்படின்னா என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் செய்த பாவம், ரோமர் 5ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, அவனுடைய மீறுதல் நிமித்தம், அல்லது அந்த முதல் மனிதன் செய்த பாவத்தினாலே, தீமையினாலே, அல்லது தீமைன்னு சொல்றதை விட மீறுதல்னு சொல்லலாம். கர்த்தர் சொன்ன வார்த்தையை ரிஜெக்ட் பண்ணிட்டான் பாருங்க. அதாவது அவன் என்ன சொல்றான்னா, நான் யார் கீழே இருக்க விரும்பல, நான் உங்க கீழே இருக்க விரும்பல, உங்களுடைய ஆளுகையின் கீழே இருக்க விரும்பலன்றதுதான் மிக தெளிவா அங்க நம்மளால பார்க்க முடியுது பாருங்க. எடுத்து படிப்போம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஒரே மனுஷனாலே, அப்ப அந்த ஆதாம் வழியாக என்ன வந்தது? முதல் மனிதன் மீறுதல் நிமித்தம் இந்த உலகத்திலே வாழ்கிற மனுக்குலத்தின் மேல் என்ன வந்தது? இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொருவர் மேல என்ன வந்தது? பாவமும். பாவத்து நிமித்தம் மனுக்குலம், மனிதனானவன் தேவனை விட்டு பிரிந்து அல்லது செத்து போன நிலைமையிலே, மரணத்திலே இந்த பூமியானது உள்ள வந்துடுச்சு, இந்த பூமிக்குள்ள வந்து பிரவேசிச்சு. அந்த நாள் முதற்கொண்டு தீமை, சாபம் எல்லாம் இந்த மனுஷன் மேல வந்து விழுந்தது. ஆனால் நம்மை மீட்பதற்காக ஒருவர் வந்தார். தவிப்பை எடுத்து போடும்படி, சஞ்சலத்தை எடுத்து போடும்படி, துயர நாட்கள், துக்க நாட்கள் உன்னை விட்டு நீக்கி போடும்படியாய் நம்முடைய அவல நிலையை கர்த்தர் அறிந்து, எப்படி இந்த மீட்பு எப்படிப்பட்டது என்பது அருமையான ஒரு சித்தரிப்பு, ஒரு படக்காட்சி தான் யாத்திரையாம் புத்தகம். இந்த யாத்திரையாம் புத்தகத்திலே பார்க்கும் பொழுது தேவன் மனுக்குலத்திற்கு எப்படிப்பட்ட ஒரு மீட்பை அவர் உண்டு பண்ண போகிறார், உங்களுடைய மீட்பு என்ன,
நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு இடத்தில் இருப்பீர்கள் என்பதெல்லாம் ஒரு டிராமா மாதிரியே போட்டு காட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோன் கீழாக சிறைப்பட்டு அடிமைகளாய் கிட்டத்தட்ட 400 ஆண்டு காலம் இருந்தாங்க பாருங்க. அவனுடைய ஆளுகை அவ்வளோ மோஸ்டா, அவங்களை அவ்வளோ மட்டமா வழி நடத்தினான். நான் சில பிசாசு பொல்லாதவன், இந்த உலகம் முழுவதும் அவனுடைய ஆளுகையின் கீழ் கொண்டு வந்து அவன் என்ன விரும்புகிறான் அத்தனை அவன் செய்யறான். இந்த உலகத்தில் தனக்கு பிரியமானவனை அதிகாரத்தில் கொண்டு வருகிறதையும் தான் என்ன செய்ய வேண்டுமோ அவனை கொண்டு செய்கிறதை நாம் இந்த உலகத்துல உண்டான நாள் முதற்கொண்டு இந்த பார்த்துட்டே வரோம். ஒவ்வொரு முறையும் தீங்கு எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனை ஒரு சில குழுக்களை எழுப்பி அவங்க வழி அவன் என்னென்ன செய்யணும் விரும்ப அத்தனையும் செய்யணும். ஹிட்லர் காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பூமியே பிசாசனுடைய ராஜ்யம் எப்படி இருக்குன்றதுக்கு ஒரு காட்சியை உண்டமான, எப்படி ஜனங்கள் அது ஒரு கொடூரமான சில எப்படி இப்படி ஒரு இவ்வளோ ஒரு மோஸ்டா இப்படி எவனால் எப்படி செய்ய முடியுதுன்னா அது அவனுக்கே தெரியல பாருங்க. பிரியமானவர்களே, தேவன் இப்பொழுது நம்மை விடுதலை செய்திருக்கிறார். பொல்லாதவன் கையிலிருந்து ஒரு பெரிய மீட்பை தேவன் நமக்கு உண்டு பண்ணினார். இப்போ நம்ம தொடர்ந்து செய்தி போவோம். நம்ம ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த உலகத்தில் எங்களுக்கு செய்த நன்மைகள் என்னதென்று நாங்கள் பார்க்க போகிறோம். ஒரு காலத்திலே நாங்கள் அடிமைகளாய் பாவத்தின் கீழ் சிறைப்பட்டிருந்த நாங்கள், நீரோ எங்கள் மேல் வைத்த அன்பினாலே உம்முடைய சொந்த குமாரனை அனுப்பி அவர் வழியாக எங்களுக்கு நீர் உண்டு பண்ணின மீட்பு என்னவென்று நாங்கள் இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்க்கும்படி, கர்த்தாவே, ஏதோ நாங்கள் மீட்பை பெற்று பரலோகத்து போகிறதல்ல, இந்த பூமியிலே எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற அதிகாரம் என்ன, எப்படிப்பட்ட ஒரு ஆளுகையை கொடுத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து தீமையை பிசாசு அவனுடைய விருப்பத்தை கொண்டு வந்து நிகழ்த்தி விடாதபடி தடுத்து நிறுத்தும்படி பரலோக தேவனுடைய விருப்பத்தை சித்தத்தை செய்ய ஆண்டவரே இந்த பிள்ளைகளை ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் தெரிந்து கொண்டீரே. இந்த செய்தியை கேட்கிற நாங்கள் ஆண்டவரே இந்த செய்தியோடு நின்று விடாதபடி ஆவியிலே ஜெபிக்கிறவர்களாய் பொல்லாங்கன் எய்கிற அக்கினியாஸ்திரங்களை அவித்து போடும்படி, எந்த தீமையும் கர்த்தாவே இந்த உலகத்தை ஆட்டி படைக்காதபடி அநேக பலவான்கள் எழும்பட்டும் கர்த்தாவே. அநேகர் கர்த்தாவே வல்லமை தரித்துக் கொண்டவர்களாய் நின்று இந்த உலகத்தில் சேனை வீரர்களைப் போல கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகள் எழும்பட்டும் கர்த்தாவே. இந்த செய்தி ஒரு பெரிய ஒரு கர்த்தாவே ஒரு ஸ்டர்அப், ஒரு கர்த்தாவே ஒரு எப்படி அந்த தேவ தூதன் கர்த்தாவே இந்த குலத்தை கலக்கினான், அது போல ஆண்டவரே முடவர்கள் இறங்கின போது அதில் அவர்கள் சுகம் பெற்றது போல இந்த ராத்திரியிலே வார்த்தையானது அறிவிக்கப்படுகையிலே நாங்கள் ஆண்டவரே உம்முடைய ஆவியினாலே சுகம் பெறட்டும், வல்லமையினால் நிரப்பப்படட்டும், ஒரு புதிய டைமென்ஷன் எங்கள் வாழ்விலே உருவாகட்டும் கர்த்தாவே. ஓ, நீர் எங்களை நிரப்புவீராக. பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நல்ல கைகளை தட்டி நாம் தேவனை துதிப்போம். தேவன் இந்த உலகத்தில் இயேசுவை அனுப்பினது ஒரு கிறிஸ்துவ மதத்தை ஸ்தாபிக்கும்படி அல்ல, இந்த பொல்லாத இருளின் ராஜ்யத்திலிருந்து நமக்கு விடுதலையை கொடுப்பதற்காக. இவன் இந்த தீங்கானதை, இந்த பொல்லாங்கானதை இந்த உலகத்தில் மனுஷனால் ஜெயிக்கவே முடியல பாருங்க. உலகத்தில் உபத்திரம் பொல்லாதவைகள் மேற்கொண்டது, எங்கு பார்த்தாலும் துன்பமும் தீங்கும் நிறைந்து மனுஷன் வெளியே வர முடியல பாருங்க. சிறைப்பட்டு போன நிலைமையிலே அடிமைகளைப் போல் இருந்தார்கள். ஆனால் இயேசு சொல்லுகிறார், நான் வந்த பர்பஸ் என்ன, நான் எதுக்கு வந்தேன்? வேதம் சில பிசாசின் கிரியைகளை அவர் அழிக்கும்படியே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். அழிச்சாரு. அவர் என்ன செய்தார் என்று அவரே வாயை திறந்து சொல்றார். நம்ம படிப்போம். யோவான் 16ஆம் அதிகாரம் 33வது வசனத்துல அங்க ஒரு டிக்ளரேஷன் தன்னை குறித்து சொல்லுகிறதை நீங்க பாருங்க. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு, அதாவது ஒரே கலக்கம், ஜனங்க மத்தியில வேதனையும் குழப்பமா இருக்கு. எப்பொழுது மேசியா வருவார், எங்களுக்கு எப்பொழுது விடுதலை உண்டாகும் என்கிற ஒரு அங்கலாய்ப்பு மனுஷனுக்குள்ளே காணப்பட்டது. பல தீர்க்கதரிசிகள் கிறிஸ்துவின் வருகை குறித்தும் ராஜ்யத்தை குறித்தும் சொல்லப்பட்டது. அது எப்பொழுது ராஜ்யம் வரும், எப்பொழுது இந்த ராஜா வருவார், ஆளுகை செய்வார் என்பதை பிசிக்கலா அவர்கள் ஒரு உலக பிரகாரமான நடைமுறையில் ஒரு ராஜா வருவதாகவும் அவருடைய ராஜ்யம் இந்த பூமியில் நடக்கும், அதன் கீழ் நாம் இந்த பூமியிலே நாம் இருப்போம் என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருந்தது. ஆனால் அவரோ இந்த உலகத்திலே அவர் வந்த பொழுது தேவராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தார். ஒரு பெரிய ஷாக் அவங்களுக்கு பாருங்க. இவர் எப்படியாவது இந்த ராஜ்யத்தில் ஒரு ராஜாவாகிடணும், நம்மெல்லாம் அவர் கீழே வரணும்னு யோசிச்சாங்க. ஆனா அவர் வந்தது இந்த அவர் சொல்றாரு, இந்த உலகத்தில் வந்தாலும் இந்த ராஜ்யத்தை குறித்து நான் பேசல, நான் பரலோக ராஜ்யத்தை, தேவராஜ்யத்தை குறித்து பேசுறார்.
அந்த ராஜ்யத்தை குறித்து அறிவிக்கையிலே ஒரு அற்புதமான ஒரு செய்தி சொல்றாரு. உங்களுக்கு என் நிமித்தம் கலகம் உண்டாகுது நான் வரல, ஒரே குழப்பம் உங்களுக்கு. அப்போ அவர் சொல்றாரு, என் நிமித்தம் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும்படி நான் இவைகளை சொல்லுகிறேன். என்ன சொல்றாரு படிங்க. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் சந்தோஷமாயிருங்க, திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். நல்லா கையில தட்டி நாம் தேவனை தெரிவிப்போம். யாருமே சொல்லாதது ஒன்று சொல்றார், இந்த உலகத்தை நான் ஜெயித்தேன். அவர் எப்படி ஜெயிச்சாரு? ராணுவத்தை கொண்டு போய் ஜெயிச்சாரா? இல்ல இன்னொரு ராஜ்யத்தை நீ அவர் தனக்குள்ள கீழ்ப்படுத்தி ஆளுகை செய்து கொண்டிருந்தவர், அந்த நாளிலே இருந்தவர்கள் எல்லாம் ஜெயிச்சுட்டு உலகத்தை நான் தான் பெரிய கிங்னு காட்டினாரா? இல்ல, அவர் சொல்லுகிறார், நான் வந்ததே இந்த பிசாசின் ராஜ்யத்தை அதமாக்கி அவன் கீழ் அடிமைகளாய் இருந்த உங்களை மீட்கும்படி நான் வந்ததன் காரணம் என்ன? இந்த உலகம் அப்படி சொல்லும்போது பாவம், நாசம், மோசம், வியாதி, வறுமை எல்லாவற்றையும் உள்ளடக்கியது தான் இந்த உலகம். இந்த பொல்லாங்கனுக்குள் இந்த உலகம் கிடக்கிறதே. அவர் சொல்றார், இதை நான் உலகத்தை ஜெயித்தேன். அவர் ஜெயித்தபடினாலே நான் சொல்கிறேன், திரும்ப நீங்கள் அனைத்தையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ள முடியும். உடைந்த சிதைந்து போன அந்த சாயலை திரும்ப தரும்படி மனுக்குலத்திலே அவனுடைய மனுஷனுக்கு தேவ சாயலை எடுத்து போட்டு அவர்களை வேற மாதிரி போர்ட்ரே பண்ணாம பாருங்க. வியாதி உள்ளவனாய், சாபம் உள்ளவனாய், கொடூரம் உள்ளவனாய், தாய் தகப்பனுக்கு அடங்காத பிள்ளைகளாய், ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களாய், நாச மோசங்களை நடத்தி அந்த சாயல் அவங்க செய்யற ஒவ்வொரு கேரக்டரும் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்ததுன்னா அப்படியே பிசாசின் அப்படியே பிரதிபலிச்சு காட்டினாங்க. ஒரு சில கூட்ட ஜனங்கள் எப்படியாவது நன்மையை பெறணும்னு பார்த்தா அவங்கள வளர விடாம அவங்கள நசுக்கி நெருக்கி ஒவ்வொரு நாளும் உலகத்தில் இது பாட்டு நடந்துகிட்டே இருக்குங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் சொல்றாரு, நான் இந்த உலகத்தில் உங்களுக்கு நான் இந்த ஜெயத்தை கொடுத்திருக்கிறேன். இப்படிப்பட்ட தீங்கான காரியங்கள் உங்களை இனி ஆள முடியாது. உலகத்தில் தான் இருப்பீங்க. வியாதி உன்னை அடிமைப்படுத்தி நான் வியாதிஸ்தன் நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மெதுவா வருதுங்க சத்தம், மெதுவா சொல்றீங்க. உங்களுக்கு அந்த அடையாளம் கிடையாது. தரித்திரத்தை கொடுத்து பிசாசு கொடுத்து நான் தரித்திரத்தில் இருக்கிறேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சாபத்தின் கீழே அல்ல, இந்த இருளின் ராஜ்யத்திலிருந்து வரக்கூடிய எதுவும் உங்களுக்கு அடையாளத்தை கொடுக்க முடியாது. இப்பொழுது நீங்கள் வேறொரு அடையாளத்தை பெற்றிருக்கிறீர்கள். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தை நாம் படிப்போம். நம்முடைய அடையாளத்தை பாருங்க, என்ன சொல்லுது பார்ப்போம். இப்படி இருக்க எப்போ யாராவது ஒருத்தர் கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டாங்கன்னா அவர்கள் புது சிருஷ்டியாயிருக்கிறார்கள். எல்லாம் என்னோட சேர்ந்து சொல்லுங்க, நான் புது சிருஷ்டியாயிருக்கிறேன். நல்லா கொஞ்சம் நல்லா போல்டா சொல்லுவோம். அப்படின்னா என்ன? சிருஷ்டின்னா ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அப்ப இதுக்கு முன்னாடி இல்லாதது ஒன்று செய்தார். நான் சொல்கிறேன் பிரியமானவர்களே, நாம் இதுக்கு முன்னாடி அப்படி இருந்ததில்ல. இப்பொழுது நீங்கள் ஒரு பிறப்பை பெற்றிருக்கிறீர்கள். உங்களை ஏதோ ஒரு மாதிரி இருந்தால கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி சரிப்படுத்தி கெட்ட மனுஷனை ஒரு மாதிரி ஆக்கி பழைய மனுஷனை வேற மாதிரி ஆக்கல, சிருஷ்டிக்கப்பட்டோம். எப்படி இந்த பூமியிலே தேவன் முதல் மனுஷனை சிருஷ்டித்தாரோ அதே போல ஆவியிலே நீங்கள் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இப்பொழுது உங்கள் ஆவி புதுப்பிக்கப்படல, உங்க ஆவி ஜெனரேட் ஆயிருக்கு, ரீஜெனரேட் ஆயிருக்கு. நீங்கள் பிறப்பிக்கப்பட்டீர்கள். எப்படி பிறந்தோம்? அழிவுள்ள வித்தினால் அல்ல, அழியாத வித்தினாலே மறுபடியும் நம்ம பிறந்தோம். நம்ம பிறக்கிறது, நான் 1959 பிறந்தேன். அதுக்கு முன்னாடி நான் பிறந்தது கிடையாது. ஹலோ, அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பிறப்பு நாள் ஒன்று இருக்குது பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இருந்தீங்களா? கிடையாது. அன்றைக்கு தான் நீங்க பிறந்தீங்க. அதே போல இதுக்கு முன்னாடி நம்ம கிடையாது. இந்த புது சிருஷ்டி என்றால் என் ஆவியிலே நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன். அப்ப ஏதோ கர்த்தர் சீர்படுத்தி இன்னும் உள்ள ஒரு ஏதோ ஒன்று ரிப்பேர் பண்ணல பாருங்க. ஒரு ஒரு புது அனுபவம், புது சிருஷ்டி. அந்த புது சிருஷ்டியில் இருக்கக்கூடிய அந்த அனுபவத்தை குறித்து சொல்லும்போது அதை பற்றி விளக்குறாரு. அது என்ன? பழையவைகள் ஒழிந்து போயின, எப்படி இருக்குன்னா புதிய வானம் புதிய பூமி வரும்போது இந்த பழைய வானத்தையும் பூமியும் கர்த்தர் அழிச்சு இது ரெடியா இருக்கு நெருப்புக்கு. சபையார் கவனிக்கிறீங்களா? முதல் தடவை பூமியை தண்ணியில் அழிஞ்சது. 2வது தடவை இந்த பூமி அழியும் எதுல? நெருப்புல அழியும். ரெடியா இருக்கு. அது பாட்டு தயாராகிட்டே இருக்கு. நான் வயசானதுனால இதை பத்தி பேசணும்னு நினைக்கக்கூடாது.
ஆனா கண்டிப்பா இது நடக்கும். கண்டிப்பா இது நடக்கும். இது முடிஞ்ச பிறகு கர்த்தர் அப்படியே விட போறதில்ல. புதிய வானம், புதிய பூமி. அதே போல பாவ மனுஷன் செத்து ஒழிஞ்சிட்டான். கிறிஸ்துவோட சிலுவையில் அறையப்பட்டேன், அவரோடு மரித்தேன். எல்லாம் சொல்லுவோம், நான் அவரோடு மரித்தேன். செத்துட்டான், முடிஞ்சு போச்சு. அந்த மனுஷன் இல்லை, அவ்வளவுதான், முடிஞ்சிட்டான். இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தாலும் செத்துட்டாருன்னா அதோட அவ்வளவுதான், அவர் போயிட்டார், அவர்கள் தான் கிடையாது. அதே போல இந்த பழைய மனுஷன், அடிமையின் மனுஷன், சாப மனுஷன், கேட்டின் மனுஷன், பொல்லாப்பு கீழாய் இருந்த மனுஷன், பயம் நிறைந்த மனுஷன் செத்து போய் ஒரு புது மனுஷன். இப்ப நீங்கள் புதியவர்களாய் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆகவே சொல்கிறேன், திரும்பவும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் புது சிருஷ்டியாய் இருக்கிறீர்கள். எதுக்கு? ஆளுகை செய்யும்படி. இந்த ஆளுகையை குறித்து ரொம்ப அருமையா ஒரு காரியத்தை ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் பவுல் கொண்டு வராருங்க. நம்ம இது சில வாரமா இந்த பகுதியை நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு முதல் நாள் பாருங்க. அதனால சின்ன சின்ன இன்ட்ரோடக்ஷன் மாதிரி சில காரியத்தை சொல்லிட்டு நம்ம போவோம். கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் இது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். ரோமர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நம்ம அங்கிருந்து நம்ம பார்க்கலாங்க. எப்படி இந்த ஆளுகை மாறியது, எப்படி மனுஷன், அவருடைய நோக்கம் என்ன? அவன் எல்லாத்தையும் ஆளணும், கீழ்ப்படுத்தணும், பலுகணும், பெருகணும், நிரப்பணும், கீழ்ப்படுத்தணும், ஆண்டு கொள்ளணும். 5 காரியத்தை சொல்றார். பலுகணும், பெருகணும், நிரப்பணும், கீழ்ப்படுத்தணும், அனைத்தையும். எதுவும் உன்னை மேற்கொள்ள முடியாது, நீங்க ஆளணும். இப்ப அது நம்ம இழந்து போயிட்டோம். நம்ம ஒவ்வொரு தடவையும் பக்கத்துல சுத்தி இருக்கிற ஜனங்களை பார்த்துட்டு அவங்களுக்கு ஏதாவது வந்துச்சுன்னா அதுதான் நான் என்ற ஒரு அடையாளத்தை அவங்களோட சேர்ந்து நீங்க வச்சுக்கூடாது. அவங்க ஒரு பாவ வாழ்க்கையில வாழ்ந்தாங்கன்னா அவங்களில் ஒருவரா நீங்க இல்லாதபடி நீங்க உங்க மனசை புதுப்பிக்கணும். பாவ மனுஷன் செத்துட்டான், நான் கிறிஸ்துவுக்குள் புது மனுஷனாக இருக்கிறேன். எப்படி ரட்சிப்பு இந்த உலகத்துல எல்லாருக்கும் அவசியமோ, ரட்சிப்பை பெற்ற ஒவ்வொருவருக்கும் சத்தியத்தினாலே உங்கள் ஆவியிலே உங்கள் மனம் புதிதாக்கப்படுதல் அவசியம். உங்கள் மனம் பழையபடியே சிந்திக்குது பாருங்க. அது எப்பவுமே உங்களை அடிமையா இருக்கிற மாதிரியும், நீங்க ஜெயிக்க முடியாதவர்கள் மாதிரியும், பயத்திற்குள்ள உங்களை கொண்டு போகுமோ, உங்க கண்களால் பார்க்கக்கூடிய காட்சியை காட்டி உங்களை மாம்சத்தின்படி சிந்திக்கிறதுக்கு பிசாசு வைக்கிறோம். ஆகவே பவுல் பல தடவை வலியுறுத்துறாரு, ரட்சிக்கப்பட்ட பிறகு உங்க மைண்டு, உங்கள் மனம் புதிதாக்கப்படுதல் அவசியமாக இருக்கிறது. இனி நீங்கள் சிந்திக்கிற விதத்தை மாத்திக்கணும். நீங்கள் ஆளுகை செய்யணும்னா யோசிக்கிறத மாத்தணும். தோல்வியான எண்ணங்களை தூக்கி போடணும், தாழ்வான மனப்பான்மையை எடுத்து போடணும். இந்த உலகத்தில் நீங்கள் இருப்பதே கிறிஸ்துவின் சித்தத்தையும் ராஜ்யத்தையும் பரப்புவதற்காக, நீதியை குறித்து பேசும்படி. கர்த்தரிடத்தில் தேவ ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது பரிசுத்த ஆவியினாலே உண்டாகிற சந்தோஷம். ரைச்சியஸ்னஸ், பீஸ் அண்ட் ஜாய். தேவ ராஜ்யம் வேறொன்றில் நீதி, சந்தோஷம், சமாதானம். மிக ஒரு இது நீதினா என்னன்னே தெரியாது இந்த உலகத்துல பாருங்க. நிற்கக்கூடிய ஒரு தகுதி, அதை பத்தி பவுல் இங்க எழுதிட்டு வராரு, அதை நம்ம பார்க்கலாம். இந்த மீறுதல் நிமித்தம், ஒருவனுடைய மீறுதல். எல்லாம் சொல்லுங்க, யார் அந்த ஒருவர்? எல்லாருக்கும் தெரியும், ஆதாமை பத்தி சொல்லு. அந்த ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தையை ரிஜெக்ட் பண்றாரு, நிராகரிக்கிறாரு. அப்ப ஆதாம் செய்த பாவம் என்னன்னு பாத்தீங்கன்னா மீறுதல். எல்லாம் சொல்லுவோம், மீறுதல். இந்த மீறுதல் நிமித்தம் ஒருவன் மூலமாய் என்ன ஆச்சா? மரணம் ஆண்டு கொண்டிருக்க. அங்க கண்டிப்பா நம்ம கவனிக்கணும். என்ன ஆயிடுச்சு? ஒரு மனுஷன் அந்த ஏதேன் தோட்டத்துல தேவனுடைய வார்த்தை விட்டு மீறுதனால அதற்கு பின்பு வந்த ஒவ்வொரு சந்ததியும் எல்லா மனுஷன் மேல என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா மரணம் அவர்களை ஆண்டு கொண்டது. இந்த மரணம் சொல்லும்போது தீமை, சாபம். எல்லாம் சொல்லுவோம், அவ்வளவுதான். அந்த தீமையும் சாபம் இருக்கிற இடத்துல மரணம் இருக்கும், மரண இடத்துல தீமை இருக்கும், சாபம் இருக்கும். ஜீவன் இடத்துல நன்மை இருக்கும், நன்மையும் ஆசீர்வாதம் இருக்கும். எங்க நன்மை ஆசீர்வாதம் இருக்குதோ அங்க ஜீவன் உண்டு. அப்போ மனுஷனை தேவன் சிருஷ்டித்து அவனை தமது ஆவி, அவனுடைய நாசிலே ஆவியை ஊதுகிறார். அவன் என்னவானான்? ஜீவ நன்மையும் ஆசீர்வாதம் உள்ள ஒரு மனதுடையவனாய் மாறினான். அவன் எண்ணங்கள் பியூரா இருந்தது. அவனுடைய வாழ்க்கையில் தேவனை போலவே இருந்தான் பாருங்க. அவனை நிர்வாணமாயிருந்த நிர்வாணம் தெரியல, ஏனென்றால் தேவனுடைய மகிமையே அவனை மூடி இருந்தது. இப்ப நம்ம ஒரு ஒரு காட்டனோ ஏதோ ஒரு ட்ரெஸ் எடுத்து அழகழகா டிசைன் பண்ணி போட்டுக்கிட்டோம். ஆனால் முதல் மனுஷன் அப்படி கிடையாது பாருங்க. தேவனுடைய க்ளோரி ஆஃப் காட், தேவனுடைய மகிமை மூடப்பட்டிருந்தது.
அவர்கள் பார்ப்பதற்கு அவ்வளோ பரலோகம் போவோம் பாருங்க, அங்கே போகும்போது நமக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அவரை போலவே இருப்பீர்கள். மகிமை உங்களை மூடி இருக்கும். ரட்சிப்பு ரொம்ப 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 முக்கியமானது. ரட்சிப்பை பெற்றவங்க நான் சொல்றேன், நீங்க எல்லாம் ரொம்ப ஆசீர்வாதமானவங்க. செத்தா இந்த சரீரத்தை தான் அவங்க பார்ப்பாங்க, ஆனால் உன் ஆவி சிருஷ்டித்த தேவனோடு கூட இருக்கும். அப்ப இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் கர்த்தர் உங்களை ஒரு பெரிய நோக்கத்தை வச்சிருக்கார். ஆளும்படி நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டீர்கள். அப்போ இதுக்கு முன்னாடி நம்மளுடைய நிலைமை இருந்தது, அவன் செய்த மீறுதல் நிமித்தமாய் அந்த ஒருவன் வழியாக மரணம் அல்லது தீமை சாபம் நம்மளை ஆண்டு கொண்டது. அதனால தான் நம்ம போற இடம்லாம் கஷ்டத்தை பார்த்தோம், துன்பத்தை பார்த்தோம். எதிர்பாராத நல்ல நல்ல ஜனங்க தான் பாருங்க. நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க, என்னங்க ரொம்ப அருமையான ஆள், அவர் எந்த தப்பு தண்டா பண்ணல, அவர் வீட்டில் போய் இப்படி ஒரு மோசம் நடந்துச்சு. இது நல்லவன் மேலேயும் கெட்டவன் மேலேயும் மழை வர மாதிரி தீங்குன்றது சில நேரத்தில் எப்படி வருது ஏதான் வருதுன்றது தெரியாது பாருங்க. அதை நம்மளால் வகையறுக்க முடியல. இந்த உலகத்தில் இருக்கும் வரை உங்களுக்கு பயமுத்திர நினைச்சக்கூடாது, சரிங்களா? ஆனால் அவைகள் நம்மை ஆண்டு கொள்ளாமல் இருப்பதற்கு தான் கர்த்தர் சத்தியத்தை கொடுக்கிறார். சரி, எத்தனையோ பேர் இப்படிலாம் இருந்தோம், இன்னும் ரட்சிக்கப்பட்டோம், மீட்பை பெற்றோம், அவர்கள் இப்பவும் மரணத்தின் கீழ் அடைபட்டு இருக்கிறத நம்ம பார்க்கணும். அவங்க நல்லவங்க தான், ஆனா ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, ஏன் பிரதர் அவங்களுக்கு வந்தது? ஒரு கேள்வி கேட்கிறாங்க. நீங்கள் ஒன்று தெரிந்து கொள்ளணும், அதை ஆள விடக்கூடாது. நீங்க உங்களுக்கு ஒரு அத்தாரிட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க வாயை திறந்து பேசணும், அதை எதிர்த்து பேசணும். தீமையானது உங்களை ஆள விட்டாதபடி, ஆள விட முடியாதபடி உங்களுக்கு தேவன் என்ன ஏற்படுத்தி கொடுத்தாரோ, டேக் யுவர் பொசிஷன். நீங்கள் எதிர்த்து நின்று, தீங்கு நாளிலே நீங்கள் எதிர்த்து நின்று, எல்லாம் சொல்லுங்க. சொல்றதே பயமாங்கிற மாதிரி. தீங்கு நாளிலே பதுங்கி கொண்டுன்னு போடல, தீங்கு நாளில் அங்க எங்க ஓடுன்னு சொல்லல, தீங்கு நாளில் எதிர்த்து நிற்கணும். ஏன்னா நீங்கள் ராஜாக்கள். ஒரு யுத்தம் இருக்குது பாருங்க, ஒரு பேட்டில் இஸ் கோயிங் ஆன். இந்த பொல்லாத உலகத்தில் தீங்கு நடக்கிறது. அது என்ன பண்ண முடியும் பாஸ்டர், அது அப்படிதான், இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ள கிடக்குது, அப்படி பேசிட்டு இருக்க கூடாது. அதுக்கு தான் கர்த்தர் உன்னை வச்சிருக்கார். அவைகள் அதனுடைய விருப்பத்தை, அதனுடைய பிசாசு அவனுடைய ஆளுகையை நடத்த முடியாதபடி ஒரு காலத்தில் நான் அப்படி இருந்த ஒரு வழியாக மரணம் ஆண்டு கொண்டிருந்தது. ஆனா இப்ப என்ன நடந்தது? கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது மோர் ஷுவர். எப்படி மரணம் நம்மை ஒரு காலத்தில் ஆண்டு கொண்டிருந்ததோ, ரட்சிப்பை பெற்றவர்கள் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து ஒருவரால நீங்கள் ஜீவனை பெற்றிருக்கிறீர்கள், உன் ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. என்றைக்கு நீங்கள் மறுபிறப்பை பெற்றீர்களோ, நீங்கள் அவரோடு கூட இந்த பூமியிலே அவர் நாமத்தை கொண்டு ஆளுகையை செய்ய, இருளின் அதிகாரத்தை மேற்கொள்ளும்படி, வியாதியை ஜெயிக்க, பிசாசினுடைய சித்தத்தை நிர்மூலமாக்கும்படி தேவ பலன் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அருமையான காரியத்தை 17 21 வரைக்கும் சொல்ல வருங்க. கிருபையும் நீதியையும் பரிபூர்ணமாக பெற்றிருக்கிறதை நீங்க பார்க்க முடியும். தேவனுடைய கிருபை, கிருபையின் பரிபூரணம். நான் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றதுக்கு காரணம் என்னன்னா, நான் ஏதோ செய்தல்ல, ஒருவர் எனக்காக செய்தார். இது பார்த்தீங்கன்னா ரெக்கன்சிலேஷன், நம்மை ஒப்புரவாக்கினது, ஜஸ்டிபிகேஷன், தேவன் கொடுத்த நம்மை நியாயப்படுத்தினது, டாக்டரின் ஆஃப் ரைச்சியஸ்னஸ், நீதியை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. நான் ஒரு காலத்தில் தேவனுக்கு விரோதமாய் பகையாய் இருந்தது, அது பகையை தேவன் ஒப்புரவாக்கி நம்மை அவரோடு கூட நிற்கக்கூடிய ஒரு தகுதிக்காக அவர் நம்மளுடைய அந்த பகையை எடுத்து நடுவில் எனக்கு தேவனுக்கு இருந்த அந்த பகையை எடுத்து போட்டு என்னை ஒப்புரவாக்கி நிற்கக்கூடிய ஒரு தகுதியை எப்படி கொடுத்தாருன்னா, நம்ம செய்யல, கிருபையினுடைய பரிபூரணம், ஒட்டுமொத்த பரிபூரணம் நம்ம மேல வந்துச்சு. ஒரு பெரிய தேவனுடைய பிரதான மேய்ப்பர், பிரதான ஆசாரியர் ஒருவர் இறங்கி வந்து இப்படிப்பட்ட ஒரு கிருபையின் பரிபூரணத்தை மனுக்குலத்துக்கு கொடுக்கும்படி, இன்கார்னேஷன், மனிதனாக அவர் வந்ததன் காரணம் என்றால் கிறிஸ்தவ மதத்தை ஸ்தாபிக்கும்படி அல்ல. கிருபையின் பரிபூரணம் சொல்லும்போது அது என்னங்க கிருபையின் பரிபூரணம் பார்த்தா, நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தை பத்தி பேசுறார்.
அப்ப நான் நிற்கக்கூடிய ஒரு தகுதி எங்க வந்து பார்த்தா அங்கதான் கிருபையின் பரிபூரணத்தை நான் பார்க்கிறேன். இட் இஸ் நாட் பை மை ஒர்க்ஸ். நான் எதையும் செய்யலை, நான் எதையும் சம்பாதிக்க முடியாது. அதை பற்றி சொல்லும்போது சொல்லுது abundance of grace. கிறிஸ்துவினுடைய கிருபை அந்த சிலுவையிலே எனக்கு செய்து முடித்தது என்ன? gift of righteousness. ரட்சிப்பு பெற்ற நாம், சாத்தான் நம்மை ஆளவிடக்கூடாது. இந்த உலகத்தில் இருக்கிறோம், பாவம் வரும், பாவம் செய்ய தூண்டப்படுவோம். ஆனால் பாவம் உங்களை ஆளக்கூடாது. ரட்சிக்கப்பட்டனால வியாதி வராதுன்னு அர்த்தம் இல்லை, வியாதி வரும். ஆனால் வியாதி உங்களிலே தங்க விடக்கூடாது. நான் ஒரு சத்தமாகவே நல்லா புரியுதா என்னன்னே தெரியலையே. விசுவாசியான பிறகு பாவமே செய்ய முடியாத அர்த்தம், பாவம் வரும். எப்படி வியாதி சரீரத்தில் வருதோ அதே மாதிரி பாவமும் உங்கள் மனசில் செய்யறதுக்கு உங்களால் முடியும், பாவம் செய்ய முடியும். ஆனால் பாவம் செய்யாமல் இருக்க, அது ஆள விடாமல், அது கீழே இப்போ நீங்கள் அடிமையாக கிடையாது. அதிலிருந்து நம்மை விடுதலை ஆக்கியிருக்கிறார், வியாதியிலிருந்து நம்மை விடுதலை ஆக்கியிருக்கிறார். அதே மாதிரி தரித்திரம் வரலாம், ஆனால் தரித்திரம் உங்களை ஆள முடியாது. இல்லாமல் உன் வீட்டில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கடன் வாங்கி வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. பயமும் கண்ணீரும் வேதனையில் நீங்கள் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க அடிமை தினத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப கேட்கலாம், எல்லாம் கரெக்டாக தான் சொல்றீங்க, ஆனா சரியா இல்லையே. சத்தியத்தை அறியாமல் நாம் ஜெயிக்க முடியாது. இப்படி எவ்வளோ செய்தோம், ஜனங்களுக்குள்ள இந்த ஆளுகை இல்லாத காரணம் என்னவென்றால், அங்கே சொல்லப்படுகிறது, என் ஜனங்கள் எதனால செத்து போறாங்க, அழிஞ்சு போறாங்க? அறிவில்லாமல். ஓசியா 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்றாரு, அவர்களுக்கு இந்த காரியங்கள் தெரியல பாருங்க, அதனால அவர்கள் அவருடைய ஜனம்ன்றாரு, என் ஜனம். அப்ப தேவ ராஜ்யத்தில் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு ராஜா இருக்கிறார், அவர் ரூல் பண்ணுகிறார், டொமினியன், அரசாளுதல், ஆண்டு கொள்ளுதல் நமக்கு கொடுக்க. ஆளுகை எங்கே இருக்கிறதோ அங்கே ஜீவன் இருக்கிறது, எங்கே ஜீவன் இருக்கிறதோ அங்கே ஆளுகை இருக்கிறது. தேவனுடைய ஜீவன். அதனால தான் இந்த இப்போ உங்களுக்குள்ள வந்திருக்கிறது நித்திய ஜீவன் எல்லாம் சொல்லுவோம். அப்படின்னா எந்த சூழ்நிலையும் உங்களை அடிமைப்படுத்த முடியாது. அப்ப வியாதி வந்த உடனே, விசுவாசிக்கு வியாதி வந்துச்சுன்னா நீங்க பயந்து போய் யார்கிட்ட போய் என்ன ஜெபம் பண்ணிக்கிற தப்பு சொல்லல. முதல்ல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் தெரியும். கவனிக்கிறீங்களா? நான் சாதாரண விசுவாசி, செகண்ட் கிளாஸ் விசுவாசி எல்லாம் கிடையாது, விசுவாசி, அவ்வளவுதான். ஹலோ, நான் இப்பதான் இல்ல இப்பதான் குழந்தை இப்ப பிறந்த உடனே, அந்த குழந்தை இப்ப பிறந்த உடனே அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரிவிலேஜும் அந்த பிள்ளைக்கு தான். அதுக்கு வந்துடுது, ஆட்டோமேட்டிக்கா வருது. ஒரு குழந்தை அந்த வீட்டில் பிறந்துச்சுன்னா அந்த குடும்பத்தில் என்ன இருக்குதோ அத்தனையும் வர்றது காரணம் அந்த பிரிவிலேஜ், அது கிடைச்ச சலாக்கி, ஏன்னா அந்த குடும்பத்தில் பிறந்தாச்சு. அதே போல தேவனுடைய வல்லமையும் நன்மையும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு எப்படி கிடைச்சிருக்குன்னா மறுபிறப்பினாலே கிடைத்தது. என்றைக்கு நீங்கள் மறுபடியும் பிறந்தீர்களோ அங்கே நடந்த காரியம் என்ன? நான் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறேன். என் பாவங்கள் என்னை விட்டு நீக்கப்படும்படி தேவன் தமது குமாரனை அனுப்பி செய்த காரியம் என்னவென்றால், அவருடைய விலையேறப்பட்ட ரத்தம் சிந்தப்பட்டபடினாலே என் மேல் இருந்த பாவ ஆக்கினை நீக்கப்பட்டது மட்டுமல்ல, பாவம் நம்மை ஆள முடியாது. இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் நான் சொல்கிறேன், எதிர்ப்பின் நேரங்கள் வரும்பொழுது, பலவீனங்கள் வரும்போது, சோதிக்கப்படுகிற பொல்லாங்கள் உங்களை சோதிக்கும் பொழுது, வியாதி உன் சரீரத்தை தாக்கும் பொழுது, குடும்பத்தில் பற்றாக்குறைகள் வரும்பொழுது, எதிரான சூழ்நிலை வரும்பொழுது மனம் உடைந்து துவண்டு போய்விடாதபடி தீங்கு நாளிலே எதிர்த்து நில்லுங்கள். சகலவற்றையும் செய்ய உங்களுக்கு திராணி இருக்குன்னா உங்களுக்குள்ள அவர் ஜீவன் இருக்கிறது. சரி, 17 வருஷம் திரும்ப படிக்கலாம். ஒருவனுடைய மீறுதலினாலே ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து, இயேசு ஆளுவார்னு போட்டிருக்கா, ஜீவனை அடைந்தவர்கள் ஆளுவார்னு போட்டிருக்கா? அப்ப யாரை பத்தி சொல்லுது? சொல்லுங்க, என்னை பத்தி தான் சொல்லுது. பயமா இருக்கு சொல்றது. நம்ம நிறைய நேரம் நினைக்கிறோம் அவர் செய்திருவார், அவர் பார்த்துக்குவார், கர்த்தர்களை நான் கொடுத்துட்டேன். ஒருத்தர் பாட்டு பாரு, மரணமானாலும் ஜீவனாலும் எல்லாம் எதுவும் அது நடக்கட்டும். கர்த்தர் சொல்ல, பாரு, மரணம் ஜீவன் நடக்கணும்னு சொல்லி எங்கையில கொடுக்காது, உங்கையில கொடுத்துருக்க. நீ தான் ஆளணும். உங்களுக்கு சில பொறுப்பு இருக்கிறது.
அப்படியானால் நான் சொல்கிறேன், உங்கள் இடத்திலே, உங்க வீட்டிலே, முதல்ல உங்க வீட்டில் பொல்லாங்கனுக்கு இடம் இல்லை. ரெண்டு ஆமேன், பலவீன ஆமேனுக்கா ஸ்தோத்திரம். நான் நினைக்கிறேன் கரெக்டாக தான் பிரசங்கம் பண்றேன். தூங்கிறீங்களா என்ன? இங்கே தான் இருக்கீங்களா? பிசாசு ரொம்ப பொல்லாதவன் பாருங்க. சரி, நல்ல சத்தியத்தை சொல்லும் போது உங்களை நைஸாக பேக் பண்ணி வெளில கொண்டு போயிடுவான். ஐயோ, நம்ம ராஜ்யத்துக்கு விரோதம் பேசிகிட்டு இருக்காரு இவர், அதனால் இவங்கெல்லாம் தெரிஞ்சிட்டா கடைசியாக நம்ம ராஜ்யத்துக்கு ரொம்ப பிரச்சனை ஆகிடும்னு சொல்லி எப்படியாவது இழுத்துட்டு போயிடுவாங்க. கதை சொல்லி பாருங்கள், நல்லா அப்படியே நல்லா கவனிப்பாங்க. வீட்டில் கூட ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க. ஒரு தேள், ஒரு பாம்பு, கொஞ்சம் பேச விட்டு பாருங்க. அந்த பாம்பு ஸ்டோரி சீக்கிரம் நிற்காது பாருங்க. அந்த ஜனங்க பேசுகிற விதத்தை பார்க்கணும். பாம்பு வகைகள் என்ன, அது வந்த பாம்பு, இந்த இன்ட்ரெஸ்ட். பிசாசுக்கு பிடிக்காது தெரியுங்களா? நீங்கள் விழிப்படையுங்கள், விழிப்புள்ளவர்களாய் மாறுங்கள். நான் சொல்ல, எப்படிங்க உங்க வீட்டில் தீமைக்கு இடம் இருக்கும்? இப்படிப்பட்ட நல்ல செய்தியை கொடுக்கும் பொழுது நான் எதுக்கு நான் அடிமையா இருக்கணும்? எப்படி இந்த பொல்லாதவன் இந்த நிலைமைக்குள் வைக்க முடியும்? கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வரும்போது சொன்னாரு, இன்றைக்கு காண்கிற இந்த எகிப்தினை நீ இனி காண்பதில்லைன்னா அர்த்தம் என்னன்னா, இனிமேல திரும்பவும் அவன் அடிமை தனம் உனக்கு கிடையாது. அதுதாங்க மீட்பு. ஒரு தடவை நான் பாவத்தின் விடுதலை ஆயிட்டேன்னா திரும்பவும் அந்த பாவமோ சாபமோ வியாதியோ என்னை ஆள முடியாது. காரணம் என்னவென்றால், அவர் ஜீவனை பெற்றிருக்கிறேன். ஜீவனை பெற்ற நான் அவரோடு கூட ஆளும்படி. அவர் ஆள்றதை பத்தி பேசல, நீங்கள் ஆள பிறந்தவர்கள். நான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் அவரோடு கூட ஆளுகை செய்கிறவர்களாய், அத்தாரிட்டி, ரூல் அண்ட் ரெயின், ஆளும்படியான ஒரு அதிகாரம். எல்லாம் சொல்லுவோம். சொல்றாங்க, நான் ஒப்பு கொடுத்துட்டேன், அவர் பார்த்துக்கிட்டோம். மரணமானாலும் ஜீவனானாலும் என்ன நடக்குதோ ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நீங்க நடத்தீங்க. லெட்ஸ் ஃபைண்ட் அவுட் அவர் ஜாய் அண்ட் பொசிஷன். நம்முடைய சந்தோஷம் எங்கே, நம்முடைய நிலைப்பாடு எங்கே கொடுக்கப்பட்டது, என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு காரியத்தை குறித்து பேசுறாங்க. ரோமர் 5:17 ரெண்டு காரியத்தை பற்றி பேசுறார். We have received abundance of grace and gift of righteousness. நீ கிருபையின் பரிபூரணத்தை பெற்றிருக்கிறோம். நீதியாகிய ஈவு எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஆளுகை செய்ய முடியுது. ரெண்டுமே எதுக்கு கொடுத்தாரு? அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டது. ஆனால் இயேசு கிறிஸ்து மூலமாக ரெண்டு காரியம் வந்திருக்கிறது. ஒன்று கிருபையின் பரிபூரணம், நீதியாகிய ஈவின் பரிபூரணம். எதுக்கு கொடுத்தாருன்னா ஆளுகை செய்யும்படி. எல்லாம் சொல்லுவோம். சரி, கிருபை பற்றி சொல்லும் போது அதிகமா நம்ம பேசியிருக்கோங்க. But also we have received the righteousness, gift of righteousness. தேவன் நீதியாகிய ஈவு, பரிசு. எல்லாம் சொல்லுவோம். ஈவாய் தேவன் தான் பரிசாய் கொடுத்தார். சொல்லுங்க. ஆமா, கிருபையின் பரிபூரணம் சொல்லும்போது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை காட்டுகிறது. பரிபூர்ணமான ஒரு ஜீவன் நமக்கு கொடுக்கப்பட்டு இந்த தேவனுக்குன்பாய் நிற்கக்கூடிய ஒரு தகுதி, நீதி மனுஷன் கிடைக்கல. அது எப்படி கிடைச்சதுன்னா, இயேசு கிறிஸ்து ஒருவரால இலவசமாய் பெற்றோம். எபேசியர் 2:8 படிக்கலாம். படிச்சுட்டு அப்புறம் வரலாம். நம்ம நிறைய பார்ப்போம். சரிங்களா? கிருபையினாலே, கிருபைன்னு சொன்னா கீ ரூபை இல்லைங்க. இயேசுவினாலே, இயேசு கிறிஸ்து செய்து முடித்ததை விசுவாசத்தினாலே நமக்கு ரட்சிப்பு கிடைத்தது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீங்கன்னா இந்த கிருபை எடுத்துட்டு இயேசுன்னு போடுங்க. இயேசுவினாலே அவர் செய்து முடித்ததை நான் விசுவாசித்ததினாலே எனக்கு ரட்சிப்பு கிடைத்தது. அப்படின்னா ரட்சிப்பு எப்படி கிடைத்ததுன்னா, ஒருவரும் பெருமை பாராட்ட முடியாது. உங்கள் கிரியைகளினாலே வரல. நான் செய்து ரட்சிப்பை பெறல. என் நடத்தையை மாத்தி, நான் உபவாசம் பண்ணி, நான் ஜெபம் பண்ணி, என்ன நான் செட்ரைட் பண்ணி எனக்கு ரட்சிப்பு வரல. பாவியா இருக்கும் பொழுதே நம்ம ரட்சித்தார். சொல்லுங்க. துரோகியா இருக்கும் போது நம்மை ரட்சித்தார். இருளின் ராஜ்யத்தில் இருக்கும் போது என்னை ரட்சித்தார். தகுதியற்ற நிலையில் இருக்கும் பொழுது தண்டிக்கப்பட வேண்டிய என்னையோ தேவன் மிகுந்த இரக்கத்தினாலே என்னை மீட்பதற்காக எந்த பாவம் என்னை தண்டிக்கப்பட சொன்னதோ, எந்தவித தகுதியற்ற எனக்கு இலவசமாய் தேவன் ரட்சிப்பை கொடுத்தார். இந்த ரட்சிப்பை கொடுத்த பிறகு என்ன கொடுத்தார்னா, மிகப்பெரிய ஒரு பரிசு, நீதியாகிய ஈவு.
கர்த்தர் நமக்கு கொடுத்தார் பாருங்க. இதை குறித்து சொல்லும்போது சொல்றாரு, we been made right with God. தேவனோடு கூட நாம் சரிப்படுத்தப்பட்டோம், or right standing with God. Nothing coming between you and him. அவருக்கு முன்பாக வேறே ஒன்றும் நடுவில் நிற்க முடியாதபடி இப்போ அவருக்கு நமக்கு முன்னாடி தேவனுக்கு முன்பாக நிற்கிறதுக்கு யாரும் இன்னொருத்தர் தேவையில்லை. உங்களுக்கு அவர் தகுதிப்படுத்திட்டார். கவனிக்கிறீங்களா? நமக்கு போய் ஜெபம் பண்ணும்போது நம்ம நினைக்கிறோம், ஐயோ நான் தகுதி கிடையாது. நம்ம கோயிலுக்கு போய் பாஸ்டர் ஐயா கிட்ட சொல்லுவோம், அவருக்கு தான் தகுதி இருக்குது, நமக்கெல்லாம் தகுதி இல்லைன்ற மாதிரி நீங்கள் நினச்சிடக்கூடாது. ஒரு பாஸ்டர் ஜெபிக்கிறாரு, உங்களுக்காக ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் ஜெபிக்க முடியும். உங்களுக்கு தகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இனி நீங்கள் அந்நியர்கள் அல்ல, இனி நீங்கள் தேவனற்றவர்கள் அல்ல. ஒரு காலத்தில் நம்ம அப்படி இருந்தோம். எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்தோன்றதை பார்க்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் நம்ம போயிட்டு வரலாமா? எபேசியர் 2ஆம் அதிகாரத்துக்கு போகலாம். நம்மளுடைய நிலைப்பாட்டை பற்றி சொல்லார் பாருங்க. 12வது வசனம் படிக்கிறேன். அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் பாருங்க, நம்மளுடைய கண்டிஷன், நம்ம என்னவாய் இருந்தோம்? கிருபையினாலே அந்த கிருபையின் பரிபூர்ணம் என்னன்னு சொல்றது நமக்கு விளக்குறார். தகுதியற்ற நமக்கு என்ன கொடுக்கப்பட்டது? நான் ரட்சிப்பின் வழியாக நான் என்ன பெற்றிருக்கிறேன்? முன்னாடி நான் என்ன பெற்றேன்னு தெரியணும்னா முன்னாடி என் நிலைமை என்ன, நான் எங்கே இருந்தேன்னு தெரியணும். நான் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரவங்களுக்கு அந்த நன்மையை கையில் வாங்கும்போது ஒரு மரியாதை இருக்கும். ஹலோ, இப்போ நமக்கு சாப்பாடு கொடுத்தாங்கன்னா நம்ம ஒன்றும் பெருசாக ரெஸ்பெக்ட் பண்ணலாம் வாங்க மாட்டோம். அப்படியே வாங்கி சாப்பிட்டோம், பிடிக்கலாம், தூக்கி விசிறி வச்சுட்டு போய்டும். ஒரு 4 நாள் பட்னி இருந்து சாப்பாடுக்கே வழியில் நிலையில் அது வாங்குற விதத்தை பார்த்துருக்கீங்களா நீங்கள்? திடீர்னு சில நேரத்தில் இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஆல் ஆஃப் அ சடன் கிரீஸில் அப்படி நடந்ததுப்பா. எக்கானமி டவுன் ஆகிடுச்சு, எல்லாருக்கும் பணமே இல்லை. பேங்க்கில் போய் ஏடிஎம்மில் பணம் போட்டால் பணமே வரல. எல்லாம் பயந்து போய் என்னடா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ நாளைக்கு நீங்கள் பணம் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க, பேங்க்கு போனால் பணம் இல்லைன்னா என்ன பண்ண? பேச்சே வர மாட்டேது. இப்போ நம்ம ரிலாக்ஸ்டாக கூலாக இருக்கும். இல்லை நம்மளுக்கு இப்போ கூட நான் சாப்பாடெலாம் செய்துட்டு தான் வந்திருக்கேன், போனால் எனக்கு இன்றைக்கி சாப்பிட்டு நாளைக்கு என்ன பண்ணுவேன்? காசு எல்லாம் என்ன பண்ணுவோம்? அவங்களுக்குள்ள என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே கவர்மெண்ட் சொல்லுது, சரி நீங்கள் போகிறவங்க போனால் அகதிகளாக போகிறதுக்கு எல்லாம் புறப்பட்டு போயிட்டான், பிள்ளைங்களையும் குட்டிகளையும் கூப்பிட்டுட்டு போகிறாங்க பாருங்கள். எங்கே போகிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. அந்த ஊரை எப்படி இன்வைட் பண்ண போகிறாங்களா, ஏற்றுக்கொள்ள போகிறாங்களா? எத்தனையோ ஒரு 10 நாள் அந்த கடல் கடந்து பக்கத்து ஊருக்கு போகிறாங்க. அவ்வளோ ஒரு பசியும் பட்டி அங்கே போய் இறங்கின உடனே அந்த சாப்பாடு கொடுத்தா வாங்கினா பாருங்க, அதுதாங்க பசியில் வாங்குது. ஒன்றுமில்லாமல் கஷ்டப்பட்டு துன்பத்தில் வரும்போது அதை நம்ம வேல்யூ பண்ணணும். இந்த ரட்சிப்பு என்பது விலையேற பெற்றது. ஒரு காலத்தில் நமக்கு அதுக்கு தான் புரிய வைக்கிறார். முதல்ல நீங்க எப்படி இருந்தீங்க தெரியுமா? தேவ ராஜ்யத்தை குறித்து, தேவனுடைய நீதியை குறித்து, தேவனுடைய நன்மையை பெறறதுக்கு நம்மளுக்கு எந்தவித தகுதியும் கிடையாது. நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்னு சொல்லும்போது, புறதேசத்து ஜனங்களுக்கு யூதருடைய பிரிவிலேஜை பெறறதுக்கு இவங்களுக்கு எந்த விதத்தில் தகுதி இல்லை என்பதை காட்டுறார். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்டார். அவங்க தான் சப்போஸ் டு பி பிளஸ்ட், அவங்க தான் ஆசீர்வதிக்கப்படணும். ஆனால் அவர்கள் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. தேவன் ஏற்படுத்தின காரியத்தை அவங்க தள்ளுறாங்க. ஆனால் அவர் சொல்கிறார், நான் இவங்களுக்கு மட்டுமல்ல உலகத்தில் எல்லா மக்களுக்காக வந்தேன் அப்படின்னு இலவசமாக கொடுக்குறாரு. நான் ஜனங்களுக்கு தெரியாததுனால இங்கே அதை எழுத வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் எழுதுறார். சொல்கிறாரு, முன்பு நீங்கள் கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சி அல்லது வெல்த்துக்கு நீங்கள் சம்பந்தமே கிடையாது, தொடர்பே கிடையாது, வாக்குத்தத்தின் உடன்படிக்கை அந்நியராக இருந்தீங்க, உங்களுக்கு ஒரு ஹோப்பே கிடையாது, நம்பிக்கையே கிடையாது, இந்த உலகத்தில் தேவனற்றவளாக இருந்து. என்ன ஒரு நம்பிக்கை இல்லைன்னா அந்த வாழ்க்கை எதுக்குங்க? நான் செத்து போன பிறகு நான் எங்க போறேன்னு தெரியல, அது ஒரு வாழ்க்கையா? இப்ப எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அது சாதாரண நம்பிக்கை இல்லைங்க, அது மகிமையின் நம்பிக்கை. மரித்தாலும் பிழைப்பேன், அவரோடு கூட சதா காலங்களையும் நானும் உயிரோடு கூட இருப்பேன் என்ற ஒரு நித்திய கன மகிமையின் நம்பிக்கையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கார். அதனால்தான் கிறிஸ்தவர்கள் சாவை குறித்து பயப்படுறதே இல்லை. அதனால சொல்றாரு, யாராவது செத்துட்டானா அந்த புறஜாதிகளை போல வயிற்றிலையும் வாயிலையும் அடிச்சுட்டு நம்பிக்கை இல்லாம அழாத, துக்கித்து அழாத. நான் பாஸ்டர் பாருங்க, நிறைய சாவி அடக்கம் பண்ணியிருக்கேங்க, நிறைய கல்யாணம் கொடுத்துருக்கேன். சில விசுவாசிகள் பார்த்துருக்காங்க, எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்கும் இவங்களை பார்க்கும்போது. சிலர்
அவங்க அழுகுறதும் வயிற்றுல அடிச்சுட்டு அழுது கதர்மா சொல்லிடுறேன். சொன்ன அந்த அம்மா கிட்ட அப்படியே சத்தம் படாது, நம்பிக்கை இல்லாம அப்படி கதறக்கூடாது. சபையை சைலண்ட் ஆயிடுச்சு. விசுவாசி நம்ம சபையில சொல்லிடுறேன், இப்பயே சொல்லிடுறேன், ஓன்னு கதறக்கூடாது. அது உலக ஜனம். நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, அது வெறும் உங்களோடு கூட வாழ்ந்த ஒரு சரீரம் தான் அங்க கிடக்குது. நம்மள அடுத்தது போவோம். நல்லா பிரசங்கம் பண்ணி எதுக்கியா சாவு கதை பேசுறீங்க? இல்லைங்க, உண்மைதான் நான் சொல்றேன். நம்ம போவோம், நாம் அவரோடு கூட நித்திய காலமாயிருப்போம். இந்த உலகத்துல ஜனங்களுக்கு அது சொன்னா வழங்காது பாருங்க, அவங்க அதை நம்புறதே கிடையாது. அவங்க எதோ சொல்றாங்க, உருமாற்றத்தை பத்தி பேசுறாங்க, அது வேற இது. நமக்கு நல்லா தெரியும், என் ஆவி அறிந்திருக்கிறது, நான் மரித்தாலும் பிழைப்பேன், கண்டிப்பாய் அவரோடு கூட நித்திய காலமாய் நாம் வாழுவோம், ஏனென்றால் அவர் ஜீவன் உனக்குள் இருக்கிறார். அறிந்திருக்கிறீர்கள். அப்ப நம்ம இஸ்ரவேலுடைய வெல்த்துக்கு நமக்கு ஒரு நம்பிக்கை, உடன்படிக்கையில் வாக்குத்தத்தம் இருக்கு. முன்னே தூரமாயிருந்த நீங்கள், ரொம்ப அருமையா கொண்டு வராரு, உங்களுக்கும் கிறிஸ்துவ சம்பந்தம் கிடையாது, இதெல்லாம் பெற முடியாத ஒரு நிலைமை, தூரமா இருந்தோம், ஆனால் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமாதானம் ஆயிட்டோம். சரி, எப்படி என்ன கொடுக்கப்பட்டது? 3ஆம் அதிகாரம் 3வது வசனம் நம்ம படிப்போம். யூதர்கள் அல்லாத மற்ற தேசத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு சுவிசேஷத்தினாலே நல்ல செய்தி ஒன்று கொடுக்கப்பட்டது. அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள், they were boasting, because they received the law. நியாயப்பிரமாணத்தை தேவனிடம் பெற்றபடினாலே அவர்கள் பெருமை உள்ளவர்களாக அவர்கள் நியாயப்பிரமாணத்தை பத்தி பேசினாங்க. நியாயப்பிரமாணம் பெற்றுக்கொண்டார்களே வழி அதன்படி வாழல. அதனால பவுல் சொல்றாரு, இதை குறித்து நீ பெருமைப்படுத்தி பேசுறதுக்கு என்ன? நீ வாங்கி இருக்கிறவன் வாங்கல, 2 பேரும் ஒன்னா தானே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நீதி இல்லையே, தேவனுடைய சமூகத்தை நிற்கக்கூடிய ஒரு தகுதி கிடைக்கவில்லையே. ஆனால் இப்பொழுது எந்த தேசமாயிருந்தாலும் யாராயிருந்தாலும் இப்பொழுது நமக்கு கொடுக்கப்பட்ட காரியம் என்ன? அவர்கள் எந்த ஜாதி எந்த தேசம் என்று அல்ல, சுவிசேஷத்தினால் கிறிஸ்துவானவர் எனக்கு கிருபையின் பரிபூர்ணம் என்னன்னா, சுவிசேஷம் சொல்லுது. அது என்ன பார்த்தீங்கன்னா, சுவிசேஷத்தினாலே நான் அவரோடு கூட உடன் சுதந்திரருமாய், ஒரே சரீரத்திற்குள்ளானவர்களாய், நல்லா கையை தட்டி தேவனை துதி. We become one body in Christ. கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமா இருக்கும். ஒரு யூனிட்டி, ஒரு ஐக்கியம், பிரிக்க முடியாத உறவு. என் கையை நான் பிரித்து வச்சு இன்ஸ்டால்மெண்ட் மாதிரி எங்கேயாவது கழட்டி வச்சுட்டு அடுக்கு கடையில் வச்சுட்டு ஒரு 3 மாதம் பொறுத்து மீட்டுக்கிறேன்னு சொல்ல முடியாது. ஒருவேளை இந்த மாதிரி கீட்டி வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா அடகு கூட வைக்கணும், அவன் திருடிட்டு போயிடுவான். அர்ஜென்ட்டுக்கு நம்மளுக்கு கால் ரொம்ப வலிக்குன்னு சொல்லி டக்குன்னு நட்டு கட்டுற மாதிரி கட்டி அங்கே வச்சுட்டு போயிட்டோம்னா என்ன ஆகும்? கொஞ்சம் யோசிச்சு பாரு. பிரிக்கவே முடியாதுங்க. நம்ம அடிக்கடி நம்ம பிரிச்சிடும். நம்ம கூட இருக்கிற விசுவாசிங்களை அப்பப்போ போல்ட் நட்டு கட்டுற மாதிரி உன்னை கட்டி அங்கேயே விட்டுரும். ஆனால் அப்புறமா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம், தேவையான போட்டுக்கிறது, தேவையான ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது. இல்லை, இங்கே சொல்றாரு, பிரிக்க முடியாதபடி நீங்கள் ஒரே சரீரமாக இருக்கிறீர்கள். இது ஒரு மிஸ்ட்ரி பாருங்க. சுவிசேஷத்தில் கிடைக்கப்பட்ட ஒரு பெரிய பாக்கியம் என்னன்னா, நீங்கள் வேறு நான் வேறு அல்ல, நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் அவயங்களாக இருக்கிறோம். அவர் நம்முடைய தலையாக இருக்கிறார், நாம் ஒன்றாக இருக்கிறோம். அதனால என் கை அடிப்பட்ட உடனே வலது கை தானா போய் தடவுது. ஏன்னா அந்த பெயின் எனக்கு பிரெயினுக்கு போகுது. அது போய் இன்ஃபார்ம் பண்ண உடனே அந்த வலி துடிப்பில் வாய் காற்றுல ஊதுது, கை தடவுது. நான் சில பேர் அடிப்படை ஃபூன்னு ஊதுவாங்க. அது ஊதுறதுனால ஒன்றும் வரப்போகிறது இல்லை, வலிக்க தான் செய்யும். ஆனால் அது சூதிங் அப்படியே தடவி கொடுக்குது. விசுவாசி அந்த கான்செப்ட் பாருங்க. ஒரு குடும்பம் கஷ்டப்படுது, ஒருத்தர் இப்படி பண்றாரு, ஒரு வியாதியில் இருக்காரு, துன்பத்தில் இருக்காருன்னா கர்த்தர் சொல்றாரு, எப்படி நீ சும்மா இருக்க முடியும்? நீங்கள் ஆளுகை செய்கிறவர்கள், ஒருவருக்கொருவர் பரிந்து பேசும்படி ஒரே ஐக்கியத்தில் ஒரே ஞான ஸ்தானத்தை பெற்றோம், ஒரே ஆவியினாலே நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். ஒரு பெரிய யூனிட்டியை கர்த்தர் நமக்குள் வைத்திருக்கிறார். அங்கே சொல்லும்போது சொல்றாரு, இப்ப நீங்க எப்படி உடன் சுதந்திரம் வந்தனா, ஒரே சரீரத்துக்குள்ளானவர்களாய் கிறிஸ்துவோடு கூட நீங்கள் இணைக்கப்பட்டீர்கள். there is no discrimination. எந்த ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, உயர்ந்தவன் இல்லை, தாழ்ந்தவன் இல்லை, ஜாதி இல்லை, வித்தியாசம் இல்லை, எல்லாரும் ஆசீர்வாதமானவர்கள். உங்க சரீரத்தில் எதுங்க ரொம்ப பெஸ்ட் சொல்ல முடியுமா? உடம்பு இருக்குது, கை பெஸ்டா கால் பெஸ்டா?
பேச்சே வரமாட்டேது. கொஞ்சம் சொல்லி பாருங்க, சொல்லவே முடியாது. கால் தான் பெஸ்ட்டுன்னு வச்சுக்கோ, அப்போ கையில் எதையும் எடுக்காதீங்க, கொஞ்ச நாள் விட்டு பாருங்க. இல்லை கை தான் பெஸ்ட்டுன்னா சரி, காலை யூஸ் பண்ணாமல் இருந்து பாரு. அதை இடத்துல வச்சாரு. எல்லாத்துலேயும் ஒரு நோக்கம் இருக்கிறது. நான் சொல்றேன், எந்த விசுவாசியும் ஒருவனை விட ஒரு மேன்மை அல்ல. நாம் எல்லாரும் கிறிஸ்துக்குள் ஒரே சரீரமாக இருக்கிறோம். உயர்வு தாழ்வே கிடையாது. எல்லாம் நாம் அவருக்குள் ஒன்றாய் இணைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பண்ணின வாக்கு தத்தத்துக்கு இப்போ நம்ம எப்படி இருக்கிறோமா? நமக்கு ஒரு பங்கு இருக்கு. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் தேவன் ஏற்படுத்தின உடன்படிக்கையில அவர் கொடுத்திருக்கிற அந்த பிராமிஸ் வாக்கு தத்தத்துல உங்களுக்கு ஒரு பங்கு இருக்குது. அப்பா அம்மா கிட்ட போய் சொத்துல பங்கு கேட்டுங்க, என் பங்கு என்னாச்சு சொல்லு. பரம தகப்பன் உங்களுக்கு ஒரு பங்கு கொடுத்துருக்காரு, அதை கேட்கறதே கிடையாது. யார் கொடுக்க மாட்டாங்களோ அவங்க கிட்ட போய் சண்டை போட்டு வாங்கிட்டு வர்றது. கொடுக்கறதுக்கு ரொம்ப முழு இருதயத்தோட கொடுக்க தயாரான அவர்கிட்ட கேட்கறதே கிடையாது. அங்க போய் சொல்றது, உங்ககிட்ட பெருசா கேட்டு எதுவும் தொந்தரவு பண்ண, அது அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருந்தா ரைட்டு, அது மனைவி கிட்ட சொல்லியிருந்தா நல்லது. ஊரெல்லாம் போயிட்டு ஊழியம் பண்ணிட்டு வந்துட்டேன்னு சொல்லி அந்த அம்மாவை ராத்திரியில் எழுப்பி ஒரு காஃபி போட்டு கொடுக்க மாட்டேது. நான் உன்னை தொந்தரவு பண்ண வரணுமா, படுத்துக்கோன்னு சொல்லிக்கிறேன், நல்ல மனுஷன். நேரங்காலம் பார்க்காம காலையில் ஒரு டிஃபனை சாப்பிட்டு வந்து திருப்பி 8 மணிக்கு ஒரு காஃபி போட்டுன்றது, காஃபியும் குடிச்சிட்டு திருப்பி 11 மணிக்கு ஏதாவது மிக்ஸ் இருக்குதான்னு கேட்குது. அப்போ அந்த பொம்பளை விடுறதே கிடையாது, வேலை வாங்கிட்டே இருக்கிறது. அப்போ சொல்லணும், ஐயோ உன்னை தொந்தரவு பண்ண விரும்பினா. அங்கே சொன்னால் அவங்க நல்லா இருக்கும், கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்கும். இவர்கிட்ட சொல்லக்கூடாது, அவருக்கு தொந்தரவே கிடையாது. கேட்கறதுக்கும் நினைக்கிறதுக்கும் அதிகமாக கொடுக்குறேன். உனக்கு இந்த உடன்படிக்கை நான் ஒரு கவனன்ட் ஏற்படுத்தியிருக்கிறேன். இந்த கவனன்ட்ல உனக்கு ஒரு பங்கு இருக்கு. நல்லா கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் ஆசீர்வதிக்க காரணம் என்ன? பிகாஸ் ஆஃப் த கவனன்ட். அந்த உடன்படிக்கை நிமித்தம் கர்த்தருடைய ஆசீர்வாதம். அவங்களுக்கு சொந்தமா தேசம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆனா அந்த உடன்படிக்கை நிமித்தம் கர்த்தர் சொன்னார், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து. இப்ப கர்த்தர் சொல்றாரு, உனக்கும் அதுல ஒரு பங்கு வச்சிருக்கேன். யாருடைய ஆசீர்வாதம் தெரியுமா? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசு வழியாய் உங்களுக்கு உண்டாகும்படி. அப்போ என்னுடைய பங்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா சொல்லுது, என் தேவன் என்னை சாபத்திலிருந்து நீங்களாக்கி மீட்டு கொண்டார். சொல்லுங்க. அப்ப சாபமான காரியம், வியாதி வரும்பொழுது ஆளுகை செய்யக்கூடிய ஒரு அத்தாரிட்டி பெற்ற நீங்கள் தீங்கு நாள் வரும்போது அதை அப்படியே விட்டுட்டு அப்படியே வாழக்கூடாது. பாருங்க, அதை எதிர்த்து நின்று இயேசுவின் நாமத்திலே வியாதியை என் சரீரத்தை தொடாதே, சாபமே என் வீட்டில் உனக்கு அதிகாரம் இல்லை என்று நீங்கள் எதிர்த்து நின்று, பிசாசு எதிர்த்து நின்றால் யாக்கோபு சொல்றார், அப்பொழுது அவன் உன்னை விட்டு. ஆமா, நம்ம எதுக்குறதே இல்லையே, அதான் இங்க பிரச்சனை. இப்ப நமக்கு கிருபையின் பரிபூர்ணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தர் வந்து செய்து முடித்தது நம்ம படிச்சோம். நீதியின் ஈவு எல்லாம் சொல்லுவோம், அது ஒரு கிஃப்டா கர்த்தர் கொடுத்திருக்கார். நீதியில வளர்ச்சி கிடையாதுங்க, அது பரிபூர்ணம். வசனத்துல வளரணும், நீதியில் வளருது இல்லை. அதுல இதெல்லாம் கிடையாது. நீதின்றது பரிபூர்ணம். நான் வந்து சின்ன பாவி, பெரிய பாவி, குட்டி பாவிலாம் கிடையாது. எல்லாருக்கும் தேவன் நீதியை பரிபூர்ணமாக கொடுத்துருக்காரு. இதெல்லாம் தெரிஞ்சாதான் நீங்க ஜெபிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு துணிவு வரும், ஒரு தைரியம் வரும். நம்மளை அறியாமலே நம்ம நினச்சிட்டு இருக்கோம், நமக்கு வந்து அந்த அளவுக்கு பிரதர், அந்த அளவுக்கு வரல. இதுல இன்னும் வளர்றது கிடையாது. நீதியில நீதியின் பரிபூர்ணம், அது வந்து என்னது? கிஃப்ட், ஈவு. அதனால உங்களுக்கு தேவனுக்கு நிற்கக்கூடிய ஒரு தகுதியை பரிபூர்ணமா கொடுத்திருக்கிறார். நீங்கள் பிள்ளைகள். பிள்ளைகள் சொல்லும்போது கேட்கும் போது உரிமையா நல்லா தெரிஞ்சுக்கணும், எனக்கு இங்க இந்த சுவிசேஷத்துல கிருபையின் பரிபூர்ணம் என்ன, எனக்கும் ஒரு பங்கு இருக்கு. அவனே வரமாட்டேப்பா, கேட்க மாட்டேங்க ஐயா. சுகத்துல எனக்கு ஒரு பங்கு இருக்கு, வெற்றியில எனக்கு ஒரு பங்கு இருக்கு, செழிப்புல எனக்கு ஒரு பங்கு இருக்குது. என்னுடைய பங்கு நிரம்பி வழியணும். எவ்வளவு நாளுங்க? நான் உயிருள்ள நாளெல்லாம் கண்டிப்பா என் பங்கு நிரம்பி வழியும். நான் தவிப்போடு வேதனையோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு ஒரு பூரணத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். சரி, இப்போ வேதம் சொல்லுது, புது சிருஷ்டி கண்டிப்பா பாவம் செய்ய விரும்ப மாட்டாங்க. ஆனா பாவம் செய்த என்ன வருது? உங்களை உடனே தூக்கி ரிஜெக்ட் பண்ணி
அப்படியா? கர்த்தருக்கு எனக்கு விரோதம் பாவம் செய்தியா, உன்னை நான் நசுக்கி ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவேன்னு சொல்ல மாட்டார். ஒரு அட்வொகேட் இருக்கிறார். நீங்கள் குற்ற மனசாட்சியில் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்காக பரிந்து பேச, உங்களை ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்காதபடி திரும்பவும் உங்களை கட்டி எழுப்ப, உங்களை அழைத்த, உங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர் ஒரு நல்ல அட்வொகேட். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் நம்ம பார்க்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். முதல்ல சொல்றாரு, நீங்க பாவம் செய்யறதுக்காக சொல்லல, பாவம் செய்யாத இருக்கிறதுக்கு தான் சொல்றேன். உங்களுக்கு ஒரு அட்வொகேட் இருக்கிறாரு அப்படின்ன உடனே அப்பப்போ நீங்க பிரச்சனையை பண்ணிட்டு வந்து நிற்க கூடாதுன்னு அர்த்தம். இப்போ நமக்கும் அட்வொகேட் நிறைய பேர் இருக்காங்க. அதனால ரோட்டில் போகிறவனும் வரவனையும் சண்டை போட்டு பிரச்சனை பண்ணிட்டு எனக்கு ஒரு அட்வொகேட் அவர் பார்த்துக்குவாருன்னுக்கிறோமா? நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கோமா இல்லையா? நமக்கு நிறைய அட்வொகேட் இருக்காங்க, பெஸ்ட்டாக நல்லா பேசுகிறவங்களாம் இருக்காங்க. அதனால நான் போயிட்டு ரோட்டில் போயிட்டு என்ன எவனும் பண்ண முடியும், போலீஸ் என்ன பண்ண முடியும், சட்டம் என்ன பண்ண முடியும், பார்த்துக்கிறேன் நான் ஒரு கை, நான் லாயரோட வரேன்னு நம்ம சொல்கிறோமா? ஒரு அட்வொகேட் இருக்கிறது உண்மைதான். ஆனால் நான் அப்படி செய்யக்கூடாது. ஒருவேளை நான் மீறினால், ஒருவேளை விசுவாசி பாவம் செய்தால், அங்க ஒரு சொல்றாரு, நான் எழுதின உடனே உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புறேன், பாவம் செய்யாதபடி இருக்கத்தான் இவர்களை நான் சொல்லுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்திலே ஒரு அருமையான ஒரு அட்வொகேட் ஒருத்தர் நமக்கு இருக்கிறாரு. நமக்காக பரிந்து பேசுகிறவர் இருக்கிறார். நான் செய்த தவறுகள் உண்மைதான், குற்றம்தான், தப்பு தான். நான் அதை அட்மிட் பண்ணும்போது, ஆண்டவரே என்னை மன்னிச்சுக்கன்னு சொன்ன உடனே பிதாவாகிய தேவன் சரி இப்போ மன்னிச்சு விட்டுறன்னு விட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒருத்தர் அங்கே போய் கிளைம் பண்ணுறார், இல்லை இந்த அம்மாவை தண்டிக்க முடியாது, இந்த ஐயாவை தண்டிக்க முடியாது. ஏன் தண்டிக்க முடியாது? இந்த தண்டனை என் மேலே விழுந்திருக்கிறது. இந்த பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவள் பாவத்தை நான் சுமந்து தீர்த்திருக்கிறேன். ஆகவே அந்த ரத்தம் உனக்காக பரிந்து பேசுகிறது. ஆபேலின் ரத்தம் தன் கூட பிறந்த சகோதரனை குற்றப்படுத்தியது. அதைவிட மேலான இயேசுவின் ரத்தம் நமக்காய் நன்மையானதை பேசுகிற ரத்தம், பரிந்து பேசுகிற ஒரு ரத்தம். ஏன் இதை பற்றி நான் சொல்கிறேன் கவனிங்க. நீங்கள் ஆளுகை செய்ய முடியாமல் தடுக்கிறது என்னன்னா, நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா அவன் சொல்கிறான் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. எப்படி ஆதாம் பாவம் செய்த பிறகு ஆளுகையை இழந்த பிறகு நான் ஆளுகை பெற்றேனோ அதே போல இனிமேல் உன்னை ஆண்டு கொள்வேன் சொல்லி உங்க மேல அவனுக்கு ஆளுகை கிடையாது. கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த டிஃபரன்ஸை புரிஞ்சுக்கணுங்க. பழைய காலத்தில் முதல்ல ஆதாம் பாவம் செய்த உடனே he lost the dominion. பாவம் ஆண்டு கொண்டது, சாபம் வந்தது, அவர்கள் அடிமையாயிருந்தாங்க, அதிலிருந்து எஸ்கேப் ஆக முடியல, தப்பிக்க முடியல, அவங்க மேல அந்த காண்டம்னேஷன் இருந்தது. நமக்கு அப்படி அல்ல. அதனால நீங்க எழுதும்போது சொல்றாரு, உங்களுக்கு ஒரு அட்வொகேட் இருக்காரு, அதனால நீங்க உங்களுக்கு ஒன்னா நடக்காது, எனக்கு தண்டனை வரான்னு சொல்லி பாவத்தை செய்தராதுன்றார். எடுத்தார். அதே நேரத்தில் செய்தால் உங்களுக்காக ஒருவர் பரிந்து பேசுறவர் இருக்கிறதுனால நீங்கள் ஆளுகையை எந்த விதத்திலும் இழக்கவே முடியாது. அதனால பிசாசு உன்னை வந்து நீ ஜெபிக்கும்போது, உங்க குடும்பத்து பிரச்சனை வரும்போது உங்களை குற்றப்படுத்தி நீ செய்த கர்த்தர் தண்டிக்கிறான்னு சொன்னா உங்களுக்கு அறிவு வந்துடணும். அறிவு இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். அறிவு இல்லைன்னா நாம் அழிஞ்சிருவோம். என்ன அறிவு? வேதத்தை குறித்து எனக்கு சொல்லி இருக்கிறது. என் தேவனுடைய மீட்பு நித்தியமானது, நான் பெற்ற ஜீவன் நித்திய ஜீவன், அவர் ரத்தம் என்னை கழுவி இருக்கிறது. நீ என்னை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. நீ தண்டனைக்குரியவன், உனக்கு ஒரு தண்டனை வைக்கப்பட்டிருக்கிறது. நான் தண்டிக்கப்படுறதுக்காக இல்லை, எனக்காக ஒருவர் பரிந்து பேசுகிறவர் இருக்கிறார். அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, 2வது வருஷம் சொல்ற, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாந்தர பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற, ஆமா, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற, எல்லாம் சொல்லுவோம் கிருபாதார பலி. இந்த பலியை குறித்து சொல்லும் போது சொன்னார், கிருபையாய் எனக்காய் பலியான. ஆகவே இப்பொழுது நான் சொல்லுகிறேன், நமக்கு ஒரு அற்புதமான காரியம் சொல்லப்பட்டிருக்க.
நீங்க சொல்லலாம், Dear Lord, I have sinned against you. Forgive me. என்னை மன்னியும் சொன்னா நான் சொல்ல அந்த ரத்தம் உன்னை கழுவும். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நம்ம படிக்கலாம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நம்மை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். இப்போ நம்மளுடைய ஸ்டேட்டஸ் என்னன்னா, நீங்கள் தேவ நீதி ராமன் சொல்லுவோமே அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு ரைட் ஸ்டாண்டிங் இருக்கு, தேவனுக்கு முன்பாய் நிற்கக்கூடிய ஒரு தகுதியை நீதியாகிய ஈவு பரிபூர்ணமாக கொடுத்துருக்காரு. அதில் வளர்றதில்ல குறையிறதில்ல, அது கம்ப்ளீட்டட், அது பரிபூர்ணமாக கொடுத்துருக்காரு. அப்போ நம்ம போகும்போது ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே நான் பாவி வந்திருக்கேன் பாவி வந்து இல்லை, அதை சொல்லலை அவர். அதை நீங்கள் அடையாளப்படுத்திக்கிட்டு நான் பாவம் இல்லைன்னு சொன்னால் நம்ம ஏமாற்றிக்கிறோம், நம்ம நிறையா பாவம் பண்ணியிருக்கோம், அந்த கான்ஷியஸில் வாழக்கூடாது. கவனிக்கிறீங்களா? எப்பெல்லாம் நான் பாவம் செய்திருவேன், நான் பாவின்னா இன்னைக்கு செய்தவன் நாளைக்கு செய்வேன். இப்போ நீங்கள் ஒரு அழுக்கு சட்டை போட்டிருக்கீங்க, ஒரு லுங்கி போட்டிருக்கீங்க, ஒரு பழைய பனியன் போட்டிருந்தா நீங்கள் எங்கே வேணால் உட்காருவீங்க. ஒரு பழைய நைட்டி ஒன்று போட்டிருக்கீங்க, முடி கூட சரியாக வரல, எதிர் வீட்டில் ஒரு அக்கா திண்ணையில் உட்காந்துருந்தா நீயும் போய் தம்க்குன்னு போய் உட்காந்துருவேன். ஆனால் நல்ல ஒரு உடையை உடுத்தி ஒரு அருமையான புது சட்டை போட்டு ஒரு புது புடவையை கட்டி நீங்கள் வந்திருக்கீங்க, நீங்கள் கண்ணாடியில் ரோட்டில் இறங்கும்போது 10 தடவை பார்த்துட்டு வந்திருக்கீங்க, அதே அக்கா அங்கே உட்காந்துருக்குது, உட்காரடியாமா நான் உட்காருவீங்களா? உங்களுக்கு தெரியும், இல்லை இது அழுக்காயிடும், நாங்கள் உட்கார முடியாது. அதே மாதிரி நீதியின் வஸ்திரத்தை நீங்கள் தரித்திருக்கிறீர்கள். பரியாசக்காரன் உட்காரும் இடத்திலே நம்மால் உட்கார முடியாது. பாவியின் வழியிலே நாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. நான் பாவி, நான் எப்போ வேணால் பாவம் செய்வேன், நான் பாவி, ஆண்டவரே உங்களுக்கு தெரியும் நான் ஒரு கடுமையான பாவி, நான் மீட்கப்பட்ட பாவி, சின்ன பாவினா என்ன சொல்கிறீங்க? ஆண்டவரே பனியன் தான் போட்டிருக்கேன், லுங்கி தான் கட்டியிருக்கேன், இதோ இங்கே உட்கார்ந்தேன், அடுத்து டீ கட்டில் உட்காருவேன். ஆனால் நான் தேவனுடைய நீதி என்ற எண்ணம் வரும்போது எனக்கு தெரியும், இங்கே உட்காரக்கூடாது, நான் போட்டிருக்கிற இந்த உடை விலையேற பெற்றது, நான் சொல்கிறேன் ரட்சிப்பின் வஸ்திரம் விலையேற பெற்றது, நீதியின் சால்வையை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். அருமையானவர்களே, ஆகவே நான் பாவமே இல்லைன்னு சொல்ல முடியாது. பாவம் நமக்கு வருது, ஆனால் நான் பாவி என்ற அடையாளத்தை எனக்கு கொடுக்கல, எனக்கு தேவ நீதி என்ற ஒரு அடையாளத்தை. ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் பாவமே செய்ய மாட்டேன் என்ற அர்த்தம் அல்ல, வியாதியே வராது என்ற அர்த்தம் அல்ல, அது நம்மை ஆண்டு கொள்ள முடியாது. எல்லாம் சொல்லுவோம், பாவம் என்னை ஆண்டு கொள்ள முடியாது. திரும்ப சொல்லுங்க. சரி, அப்ப நம்ம என்ன விசுவாசி ஆயிட்டோம், பாவம் செய்துட்டா என்ன பண்ணோம்? பாவங்களை அறிக்கையிட்டால், எல்லாம் சொல்லுவோம், அப்போ அவர்கிட்ட போய் சொல்லிடணும், ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, நான் செய்துட்டேன் ஆண்டவரே என்னை மன்னியும் அப்படின்னு சொல்லணும். தப்பு பண்ணதுக்கப்புறம் ஜெபிக்கு முன்னே உங்களுக்கு சரியா இல்லைன்னா ஜெபத்தில் 2-3 பேர் உட்காந்துருக்காங்கன்னா அவங்ககிட்ட போய் உட்காந்து, ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னியும், எங்களை மன்னி அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓப்பனாக சொல்ல, ஆண்டவர் நான் தப்பு பண்ணிட்டேன் மன்னின்னு சொல்லு, தப்பு இல்லை. நம்ம அப்படி சொல்கிறதே கிடையாது, ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச அவங்க வெக்கக்கேடு. அதனால் அந்த அம்மாவையும் சேர்த்து உள்ளே போட்டுக்குவோம், எங்களை மன்னியும் அப்படின்னு சொல்லாமல் முதல்ல அங்கே போய் சொல்லு, ஆண்டவரே பாவத்தை நான் மறைக்க விரும்பலை, நீர் அறிந்திருக்கிறீர், நான் தப்பு பண்ணியிருக்கேன், என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லணும். சிஸ்டர், பிரதர் சொல்லிடணும். ஜூலியஸே சொல், சும்மா ஜஸ்டிஃபை பண்ண, நியாயப்படுத்திக்கூடாது. ஆண்டவரே உங்களுக்கு தெரியும்பா, எவ்வளோ நானும் பொறுமையாக இருந்தேன், என் மனைவி இப்படி பேசுவான்னு நினைக்கல, அதனால் தப்பாக பேசிட்டேன். இந்த மாதிரி இந்த திருட்டு பேச்சு பேசினோம்னா அந்த பாவம் சரியாக அறிக்கை பண்ணலன்னு அர்த்தம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நியாயமாக நான் தப்பு பண்ணியிருக்க மாட்டேன், ஆனால் அந்த அம்மா தான் காரணம். ஆண்டவரே ஆதாம் கிட்ட கேட்குறாரு, எங்கே இருக்கிறேன்னு, என்ன பண்ணுற, நீ கொடுத்த மனைவி தான் இப்படி பண்ணான், அதனால தான் அவங்களுக்கு மீட்பு வரல. ஒருவர் குற்றத்தை ஒருவர் மேல் சுமத்தாமல் நாம் செய்த குற்றத்தை தவறை அறிக்கையிட்டு ஆண்டவரே மன்னியும் சொல்லி ஓப்பன் ஹார்ட்டா திறந்த மனதோடு உண்மையாக நம்ம அறிக்கை பண்ணிட்டா, அதை குறித்து அவர் எழுதுறா பாருங்க, பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆக நான் சொல்லுகிறேன், இந்த மனம் திரும்புதல் ரட்சிப்பு எவ்வளவு விலையேற பெற்றது. அறிக்கை செய்தால்
வெட்கம் நம்மை விட்டு நீங்கும், பயம் நமக்கு இருக்காது, தாழ்வு மனப்பான்மை நம்மை விட்டு நீங்கி போகும், நாம் அவருக்கு முன்பாய் நிற்கக்கூடிய ஒரு தகுதி இருக்கும். இயேசுவின் ரத்தம் வல்லமை உள்ளது. ஆமென், அல்லேலூயா. விலையேற பெற்றவர். இல்லை எனக்கு நல்லா தெரியும், தெரிஞ்சுதான் நான் செய்தேன்னா கூட கர்த்தர் மன்னிக்கிறவர். சில தப்பு பண்ணிட்டு சொல்லுவாங்க, எனக்கே தெரியல பிரதர், அந்த பொல்லாத ஆவியை நைஸாக இழுத்துன்னு போயிட்டான். அதெல்லாம் பேசக்கூடாது, அதெல்லாம் போய் பொல்லாத ஆவியெல்லாம் இழுத்துட்டுலாம் போகாது, தெரிஞ்சு போனதுதான். விசுவாசிங்கெல்லாம் சொல்றது, தப்பு பண்ணிட்ட பிறகு கேட்பாங்க, ஏன்ப்பா அப்படி பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டியானுங்க. என்னம்மா பண்ணுறது, அந்த ஆவியை அப்படியே இழுத்துன்னு போயிடுச்சு. ஆவி இழுத்துன்னு போல, ஆவியை கூட நீ இழுத்துன்னு போயிருக்க. பாவம், அது எங்கேயோ கடந்தது அந்த ஆவி. அதை வேற கூட்டிட்டு வா, அப்போ 2 பேரும் போயிட்டு வருவோன்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு இப்போ அது இழுத்துன்னு இல்லை இல்லை, நீங்கள் அவன் கீழே அடிமையா இல்லையே அவனை இழுத்துட்டு போகிறதுக்கு. நீங்கள் அவனுக்கு இடம் கொடுத்துட்டீங்க, மாம்சத்தில் நடக்கிறீங்க. நான் சொல்லுகிறேன், பாவ எண்ணங்களுக்கு சிக்கிக் கொள்கிற மாம்ச இச்சைக்கு நீங்கள் இடம் கொடுக்கிறீர்கள். வேதம் சொல்லாத இடம் கொடுக்காதிருங்கள். நீங்க பலவீனம் சொல்லாதீங்க, பலவான். அந்த ரட்சிப்பின் மீட்பின் அந்த உத்தரவாதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நிற்கக்கூடிய ஒரு தகுதி. சரி, அப்படி விழுந்துட்டோம்னா உடனே அதையே சொல்லி நம்மளை குற்றப்படுத்திக்கிட்டு நீங்கள் இருந்தால் ஆளுகை செய்ய முடியாது, உங்களை ஜெபிக்க விட மாட்டான், அத்தாரிட்டி இருக்காது. ஆக நாம் ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும்னா அந்த ரத்தத்திற்கு வல்லமை உண்டு. தொடர்ந்து அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம். இது முதல் வாரமாக இருக்கனால ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். இந்த ரோமர் 5:17-21 வரைக்கும் நிறைய காரியத்தை நம்ம பார்க்க போறோம். உன்னை ஆசீர்வதித்தேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன்னை ஆசீர்வதித்தேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன்.